சமரசம் முழாவும் இடமே சமரசம் முழாவும் இடமே நம் வாழில் காணா சமரசம் முழாவும் இடமே ஜாதியில் கீழோர் என்று ஆண்டவர் கீழோர் என்று வேதமில்லாமல் எல்லோரும் ஒன்றாயிட்டே சேர்ந்திடும் காரி கொள்ளையில் இன்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவோ இடமே சமரசம் உலாவோ இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவோ இடமே ஆதி இங்கே அரசனும் இங்கே ஆதி இங்கே அரசனும் இங்கே அறிஞர் எங்கே அசடனும் ஆவி போனத்தில் கூடுவாரில் ஆவி போனத்தில் கூடுவாரில் ஆகையினால் இதுதான் நம் நாடில் தானா சமரசம் உலாவோ இடமே சேவை செய்யும் தியாகி சிங்காரமோகி சேவை செய்யும் தியாகி சிங்காரமோகி ஈசன் பாதம் தன்னை நாடியும் யோகி எல்லோரும் ஒன்றாயிங்கே உறங்குவதாயே எல்லோரும் ஒன்றாயிங்கே உறங்குவதாயே உண்மையிலே இதுதான் நம் நாடில் காணா சமரசம் உலாவோ இடமே சமரசம் உலாவோ இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவோ சமரசம் உலாவோ இடமே ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் அப்ப நான் கேள்வி கேட்கணும் சர்வேசா தலையில தின்ன முடிவடா ஓ தப்பிச்செல்ல இந்த வழியடா ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் அப்ப நான் கேள்வி கேட்கணும் சர்வேசா தலையில தின்ன மொழியடா ஓ தப்பிச்செல்ல இந்த வழியடா நாவுக்கு அடிமதாறு வயசிலே பூவுக்கு அடிமை 16 வயசிலே பூவுக்கு அடிமை அடப்பாதி வயசிலே சாவுக்கு அடிமை 600 வயசிலே அடிமைகளா பிறந்திருப்போம் அதை மட்டும்தான் மறந்திருப்போம் அந்த
தப்பிச்சில்ல என்ன வழியடா காதலிக்க எனக்கு ஒரு யோகமில்லையே ஆண்டவனே உனக்கு அனுதாபமில்லையே ராஜியத்தான் இருக்கு அது ராணி இல்லையே காசு பணம் இருக்கு ஒரு காதல் இல்லையே சொல்ல எனக்கு வழி இல்லையே சொல்லி முடிக்க மொழி இல்லையே அழுதாலும் துழுதாலும் நீ பார்க்கவில்லையே ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் அப்ப நான் கேள்வி கேட்கணும் தலையில் தின்ன மொழியடா தப்பிச்சில்ல என்ன வழியடா தலையில் தின்ன மொழியடா தப்பிச்சில்ல என்ன வழியடா மரவாதே அங்கைய கண்ணி மரவாதே அங்கைய கண்ணி மரவாதே 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 உனை வந்தோர் எல்லாம் உலகில் வாழுண்டோ உனை மறந்தோர் எல்லாம் உனை மறந்தோர் எல்லாம் உலகில் வாழுண்டோ உள்வல் ஒரு தெய்வம் உலகில் மேலுண்டு ஒரு தெய்வம் உலகில் மேலுண்டு பின்னாடி வண்டி வருது மரவாதே ஐசை ஐசை மரவாதே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளோ மையவரே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளோ மையவளே பாட்டினிலே இசை குட்டியன கவித்த பாட்டினிலே இசை குட்டியன கவித்த பாட்டினிலே இசை குட்டியன கவித்த வயது செல்விய பாண்டியன் மகளே வயது செல்விய பாண்டியன் மகளே மரவாதே அங்கைய கண்ணியணி மரவாதே 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 அற்புதமான இடம் அழகான இடம் சிறப்புக்குரிய பெருமிட இடத்தில் பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் உணர்ச்சியும் நேரில் சிறப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது ஆகா எத்தனை அற்புதமான இயற்கை எழில் எத்தனை சிறப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னதாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த இடத்தை பார்த்தால் ஆக மனிதர்கள் வாழக்கூடிய இடம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை சொல்லுவாங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம் ஆக பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு என்பது ஒரு சரித்திரமா இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன போல வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம் இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆக இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்கள் யாருக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாம வாழ்ந்துட்டு போயிடணும் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் ஆக இப்ப உரிமையான இடத்தை பார்க்கின்ற போதுன்னா தான தர்மங்கள் இந்த உலகத்துல தான தர்மங்கள் செய்யணும் என்ன அப்படின்னா எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட அன்னதானம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அன்னதானத்தை இட்டு புண்ணியத்தை தேட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்லை கர்ணனுக்கு பின்னாடி கொடை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி ஆக கொடை வள்ளலாக திகழ்ந்தவன் கர்ணன் யார் என்ன கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யாருன்னா கர்ணே ஆனா அப்பேற்பட்ட கர்ணனே இறந்து அவனுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிற பொழுது பசியால துடிச்சதான் அடி பசியால துடிக்கிற பொழுது ஏன் என்ன காரணம் எனக்கு எதுக்காக பசியா துடிக்குது எதனால அப்படின்னு கர்ணன் கேட்கிற பொழுது இங்க வாப்பா நீ எல்லாமே
இல்லைன்னு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுத்த, ஆனா நீ யாருக்கு சோறு போடல, அதனாலதான் உனக்கு பசிக்குது. ஆறு கர்ணனை. அப்படியே இருந்தாலும் உனக்கு ஒரு புண்ணியம் உண்டு. என்ன புண்ணியம்னா, உன் கை விரல்ல ஒரு புண்ணியம் இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு அந்தணரு சாப்பாடு கிடைக்குமா, ஆக இங்க ஏதாவது அன்னச்சத்திரகுமார் கேட்டு வர்ற பொழுது அதோ தெரியுது பாருங்க அன்னச்சத்திரம் அப்படின்னு கை விரலை காட்டி காமிச்ச, உன்னுடைய ஆள்காட்டி விரலை காமிச்ச, அதனால அந்த புண்ணியம் ஆள்காட்டி விரலிலே உண்டு. அந்த விரலை மட்டும் அப்படி வாயில வச்சுட்டீங்கன்னா பசி அடங்கிரும் அப்படின்னு. ஆக கர்ணனாகப்பட்டவனுக்கே பசி அடங்கியது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல சிறந்தது அன்னதானம். ஏன்னா இறந்தவர்களுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட ஒரு ஏழைக்கு இலை வைத்து சோறு போடுவது சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா ஒரு ஏழை 1000 பேத்துக்கு சோறு போட முடியுமா அப்படின்னா முடியும். என்ன காரணம், ஒரு கையளவு சர்க்கரையை வாங்கி ஒரு எறும்பு குழியில போடுங்களே, 1000 என்ன 2000 பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவு ஆக பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். காரணம் என்ன, இந்த உலகத்துல என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்தாதுன்னு சொல்லுவோம். ஆனால் சாப்பாடு மட்டும்தான் நிறைஞ்ச வாயோட போதும் 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 சொல்றது சாப்பாடு மட்டும்தான். அப்படிப்பட்ட அன்னதானத்தை இட்டு புண்ணியத்தை தர வேண்டும் இந்த உலகத்திலே. ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஆக இறைவனாகப்பட்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையிலே எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவன் யாருக்காக கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அதை யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஒருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஒருக்காக கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஒருக்காக கொடுத்தார். கொடுத்து வைத்திருந்தாலும் பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான அருமான இடமாக இருந்தாலும் வெண்ணிலா உலகிற மரங்களும் வெள்ளைக்கவர் வண்ணன் மலர்களும் சோயன் ஒலிக்கு அறிவியல் ஓசையும் சொருதுவட்டு வண்டினங்களின் நாதமும் பலத்த பலம் மீது பறந்து விரைந்து ஓடி பாயும் பசுங்களையும் படந்த பொழுது வடக்கு படித்தொழியும் எண்ணற்ற ராகங்கள் எனக்கு தெரியும் என்று கண்ணைக்கவர் கருங்குயில் ஓசையெல்லாம் மறைக்கின்ற பொழுது மேல் மருவத்தூரில் ஆக மரியாதை நிமித்தமாக 100 ரூபாய் என்பதை பளித்த ஆக ஓம் சக்தி குழுவை சேர்ந்த அன்பு சகோதரிக்கு
என்னுடைய சார்பிலே நன்றி நன்றிகளை வணக்கத்தினை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆக கருங்குயில் அல்ல, ஆக மணி குயிலாகத்தான் இருக்க வேண்டும். காரணத்தினாலே மணியே மணி குயிலே மாலை இளம் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே மணியே மணி குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே குடித்தர மோதுடைக்கும் பூமர பாடுதி இங்கு நான் பாடும் பாமர பாடுதி. ஓ மணியே மணி குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே. பொன்னில் வடித்த சிலையே பிரமன் வடைத்தான் உன்னையே வண்ணமயில் போல வந்த பாதையே என்னை இனிக்கும் இலையே இன்பம் கொடுக்கும் நல்லையே உன்னை எண்ணி வாழும் எந்தன் ஆவியே கண்ணிமை பூந்தெடுத்து கனி தூதெடுத்து கண்ணியை ஏழைக்கும் ஏழிசையே நான் பாடும் பாமர பாடுகிறேடி மணி குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமர கொடியிடையில் நடையழகே. கன்னிமகளில் ஒருத்தி கனவுகளை துரத்தி மனதில் நான் நடித்த என் உயிரிலே ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி அப்பனவள் வாங்கி கொண்டே ஊற்றி மலர் மாலை கொண்டு குடங்களை தூண்டிரட்டி வாழ்த்து வரும் மாணவர்கள் பூமர பாடகிலடி நான் பாடும் பாமர பாடகிலடி. ஓ மணி குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே கொட்டையிட பூமரக்கும் குளிச்சர மோதுடையடிக்கும் பூமர பாவினியடி நான் பாடும் பாமர பாடகிலடி. குயிலுடைய சத்தத்தில் பார்க்கிற இனிமையா இருந்தாலும் கூட நாடகுரிய இடம் இந்த இடமாத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் என்பதை ஒட்டு கவனித்து பார்க்கலாம். சத்தம்
ஆளுலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கானம் இணைய நினைத்து ஆளுலம் சோ அடியை நிசபாடி கொண்டிருக்கின்றாள். குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியன் சொல்லக்கூடிய மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா, இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா. வருகையை பார்க்கின்ற பொழுது பெருமையான வருகையா இருந்தாலும் கூட பெண்ணை பார்க்க வேண்டும். பார்த்து பெண்ணிடத்திலே காதல் வசனங்கள் பேசி காதல் கீதங்கள் பாட வேண்டும். எந்த திறமையில் பார்க்கின்ற பொழுது கவிதை சசகனி சபனி சச சச சமகனி சபனி சச நிச சபப பாப பாதமமா மம கம கம கமனி சகரி சனி சப்த சுரத்தை உணரு நீ என்னில் மருதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழும் அளவில் ஒளி நீ கவிதை அரங்கேறும் நேரம் கடைகள் பரிமாறும் தேகம் ஆளும் கல்யாண ராகம் கொண்ட நினைவு சங்கீதம் பாடும் கவிதை அரங்கேறும் நேரம் பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது என்னெல்லாம் இருக்கின்றது? ரம்பை, ஊர்வசி, மேனகை, துலோத்தமை, ரதியன் சொல்லக்கூடிய தேவக நீலை காட்டிலும் மிஞ்சுகின்ற அளவிற்கு இருக்கின்றார். பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது அழகா இசைப்பாடக்கூடிய பெண்ணினுடைய அழகை பார்த்தால் அந்த நிலவுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய என்ன நம்மளா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது நிலாவை காட்டி சோறு ஊற்றுறது ஒரு காலம். ஆனா இன்னைக்கு நிலாவுல போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரக்கூடிய நவீன காலம். அந்த பெருமை இந்தியாவுக்கு செய்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள். அதனால அந்த பெருமை நம்மளுக்கு தான் அப்படின்ற காரணத்தினால பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளல்லோ நீந்துகின்ற குள்ளல்லோ நிலவு ஒரு பெண்ணாகி உடம்பில் நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளல்லோ மதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ
உறங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ வாய்மொழிதான் மலர்ந்தவளோ ஒரு பெண்ணாடு கங்கனில் ஒளியெடுத்து உன் பரத்தி வாங்கி வைத்த வெள்ளுடலையில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற யாரு நீங்க? எனக்கு சொந்தமான தேடி வந்திருக்கேன். உரியவர் இடத்துக்குள்ள உத்தரவில்லாம வர்றது அநாகரிக குற்றம். எது யாரு இடம்ன்றீங்க? புரியுதா உங்களுக்கு? என்ன யார் இடம்யா? யார் இடம்னு என்ன அரட்டீங்க? இல்ல யார் இடம்ன்ற வந்தது அத்துமீறி ஏன் இடத்துக்குள்ள நீங்க பின்ன யார் இடம்னு ஏன் கிட்ட கேட்டா? ஒரு சீமட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன? எந்த இடமும் யாருக்கு சொந்த இடம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் 8 அடி நிலம்டானே முதல்ல. ஆமா. அதுக்கப்புறம் ஆடி அடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமாடா. இன்னைக்கு அப்படி இல்ல. ஏன் அப்படின்னு உள்ளதல்றியா? அடுத்த சாம்பல் தான் இந்தா உங்க அப்பா சாம்ப உங்க தாத்தா சாம்ப அது இவன் சாம்பலா அடுத்தவன் சாம்பலான்னு எவனுக்கும் தெரியல. இப்ப அது கூட இல்லங்க, வீட்டுக்கே சுடுகாடு வருது. பாத்தீங்களா? நடமாடும் தகன வண்டி. 2 கேஸ் எடுப்ப திறந்து விட்டுறியா 3/4 மணி நேரத்துல வீட்டு வாசல்ல சாம்பல் அள்ளி கொடுத்து போன்னு நம்ம சொன்னோம்னா வீட்லயே வந்து எரிச்சு கொடுத்து போயிருவேன். அப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. சுடுகாட்டுலாம் போகுது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது. ஆமா, இத மனந்தான் ஒப்புக்கொள்ள நம்மள மண்ணுக்குள்ளேயே போடாம இப்ப எப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆமா, சரிங்களா? அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, நல்லா ஞானமா வாடுறீங்க, சரிங்க, விவரமா பேசுறீங்க, எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியல. எங்க இடத்துக்குள்ள வந்தது என்ன காரணம்? மான தேடி வந்திருக்கேன். மான் இருக்குன்னு யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன், வேற யாரு சொல்றா? உலகத்துல மான் இருக்கா? மான் இருக்காங்க. மான் இருக்கறதா வந்திருக்கா? யார் சொன்னா? யார் சொன்னா? பார்த்தவே நானு. மானும்ல மயிலும்ல போங்க. இந்த சவுடால நீ யாரோ ஏங்க பார்த்தா பெரிய இடத்து புள்ளமா இருக்கீங்க. நீங்க போட்டா 100 மான் உங்க மடியில வந்து விழுங்க. சரி, அதுக்காண்டி காட்டுக்குள்ள வந்துகிட்டு மானை கொடு மயில கொண்டா நானே வியாபாரம் பண்றேன். கோபமா பேசுறீங்களே, யாரு உங்களுக்கு தெரியுதா தெரியல? யாருங்க நீங்க? தெரியலையா? சும்மா இப்ப நான் சொல்லட்டுமா? மானா டேய் உங்க விவரத்தை நான் சொல்லட்டுமா? என்ன? உங்க அப்பா பேர் நம்பிதானே? எங்க அப்பா பேரு நம்பிதான். நம்பிதானே? ஆமா. சரியா சொன்னா? சரியா சொன்னாயா? அப்படின்னா உங்க ஆத்தா பேரு? ஏய் உங்க ஆத்தா பேரியா? உங்க ஆத்தா பேர் நங்கை மௌனி தானே? ஆமா. சரியா சொன்னா? ஆமா. உன் பேர் வீரத்தவன் தானே? என் பேர் வீரத்தவன் தான். சரியா சொன்னா? ஆமா. உன் தங்கச்சி பேர் வள்ளி தானே?
ஆமா. சரியா சொல்றேன்னா இப்ப நான் யாருன்னு சொல்லு பாப்போம். தெரிஞ்சிருச்சு. சொல்லு. என் குடும்பத்து பேரை இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா சரி. ஓட்டுக்கு கணக்கெடுக்க வந்த ஆள் நீ தானே? ஓட்டு கணக்கெடுக்க வந்தானா? ஆமா. தலைக்கு 1000 கொடுப்பீங்கல்ல? இப்ப நான் யாருன்னு ஒருத்தர் நான் சொல்லட்டுமா? ஆறு. எங்க அப்பா பேர் சடையன், அம்மா பேர் சடச்சி, என் பேர் கந்தவேடன். சடைய சடச்சி. ஊரு வெளிமலை. இப்பத்தான் என்கிட்ட ஊம ஊத்தாங்க போறிய. என்னையா? வெள்ளி மலையில இருக்கிற சடைய சடைச்சு யார் தெரியுமா? என் அத்தை, என் மாமா. அத்தை மாமாவா? எங்க தாய் மாமா. புரியுதா? சரி. எங்க அத்தை மாமா பேரை சொல்லிக்கிட்டு நீ ஊருக்குள்ள சும்மா சுத்தி தாய் மாமே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. அவங்களுக்கு எத்தனை பிள்ளை? 3 பையங்க இருக்காங்க. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? 3மே பையங்க. பேரை சொல்லு பாப்போம். அதாவது எங்க அத்தை வந்து எங்க மாமனை கூட்டிட்டு ஓடி போயிருச்சு. சரி. எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல. குடும்பத்தோட பிரிஞ்சுட்டோம். சரிங்க. இந்த வர்றவங்க போறவங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? உங்க ஒத்தைக்கெல்லாம் 3 புள்ள இருக்காங்க. ஆனா நாங்க பேச்சுவார்த்தை இல்ல. ஓ, பேச்சுவார்த்தை இல்லையா? அவங்கள பார்த்தது கிடையாது. சரி. ஆனா 3 பேர் இருக்காங்கன்னு தெரியும். அவன் பேர் வந்து சொல்லுங்க பாப்போம். மூத்த மச்சனை பேரு கணபதி வேடன். கணபதி வேடன். இளைய மச்சனை வந்து மணிகண்டன். சரி. நடுவுல ஒரு மச்சனை இருக்கா. ஆமா. கொஞ்சம் சுழி பிடிச்சவன்னு கேள்விப்பட்டேன். யாரோ குத்து கொம்மர போனா. ஓ, அப்ப பேரெல்லாம் உனக்கு தெரியுது? தெரியும் தெரியும். இப்ப யாருன்னு எனக்கு தெரியல. அது தெரியல. உங்க அம்மா நங்கை மோனி இருக்காங்கல்ல? ஆமா. யாரு தெரியுமா? யாரு? எங்க அத்தை. சும்மா சொல்லாத. சொந்த அத்தை. எங்க அத்தையை உங்க அப்பா நம்பிராஜனை கட்டி கொடுக்குற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்ப நீங்க எல்லாருமே சேர்ந்து சோத்துக்கு என்ன ஒண்ணு தெரியுமா? சோத்துக்கு எல்லாரும் சேர்ந்து சோத்துக்கு என்ன கஷ்டப்படி எனக்கு தான் தெரியும். அப்படியே எல்லாரும் எங்க வெள்ளிமலைக்கு வந்து உட்காந்து திண்டு எங்க சொத்தையை அழிச்சு விட்டு உங்க அப்பனுக்கு ரோசம் வந்து நிறுத்தும். என்ன நீங்க வச்சிர வீட்டுல இருக்கிறேன்னு அன்னைக்கு வெள்ளிமலையை விட்டு வேலிமலைக்கு வந்துட்டீங்க. சரியா? இப்ப தெரியுதா யாருன்னு? நான் தேடியது மாடு இல்ல. அப்போ உன் தங்கச்சியத்தை. நீங்க எங்க அத்தை மயே. ஆமையா? எங்க மாமா மயே. ஆமையா? எங்க அத்தை சடசிக்கு. சடசிக்கும் சடை. எங்க மாமா சடையனுக்கு. ஆமா. பிறந்த நீங்க. ஆமையா ஆமையா. அப்பனா நீங்களும் நானும் சகல முறை. டேய், சகல முறையா? அத்தை மயம் வந்து மச்சினே வேணுமியா? அத்தை மயம் சகலையா? மாம மயம் தான் மச்சினே. அப்படி இல்ல, மாமே வச்சிருந்தா. ஆமா. அத்தை மயம் அத்தை மயம் சகல அப்படிலாம் கிடையாது. ஏதோ நீ குழப்பத்துல இருக்க.